போகிறோம். நம்ம கம்யூனிஸ்ட் ஐயா வீரவாண்டி ஐயா வந்து நின்னாங்க. என்னங்கன்னு 5 கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஒப்பலை, இருந்தாலும் பரவாயில்ல. முதலமைச்சர் வந்து சில பல விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. நமக்கு பாசகவை ஒழிக்கிறது தானே மெயின், அதனால ஓகேன்ட்டான். தொண்டர்கள் கொஞ்சம் சுணக்கமடையாமல் வேலை செய்யுங்க அப்படின்ட்டார். திமுகவுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் கேட்டது கடந்த முறையில் 6 இடங்களில் போட்டியிட்டோம். அதை விட கூடுதல் வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். அதற்குரிய தார்மீகம் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது. நாடு முழுவதும் கிளைபரப்பு இருக்கிறோம், அமைப்பாக இருக்கிறோம், அரசியலாக இருக்கிறோம். வெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற எண்ணிக்கைகளை வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். 3 கட்ட உரையாடல், பின்னர் முதல்வர் நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு, திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இது 5 இடம் என்பது 6 இடம் என்பது 5 என்பது கட்சி அணிகளை சோர்வடை செய்யும். ஆனாலும் கூட அதற்கு மேல் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியலில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி எங்களுக்குரிய இடங்களை கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசியல் நிலையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டோம். அதாவதுங்க, ஒருத்தரை அன்பால பணிய வைக்கலாம், அரட்டி மிரட்டி பண்ணி வைக்க முடியாதுல்ல. அங்கே பாசாக்க அப்படித்தானே எடப்பாடியை போட்டு பண்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டுது. ஆனால் முதல்வர் அப்படி இல்லை, இல்லைங்கயா இது இப்படி இருக்குது, நமக்கு இப்படி ஒரு அப்படின்னு ஒரு பண்பான சூழலை எடுத்து சொன்னாங்க. அந்த பண்புக்கும் பணிவுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்றார். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை காப்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டின் சட்டத்தின் ஆட்சி முறையை, ஜனநாயக நாடாளுமன்ற முறைமையை, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் வேறெந்த நாட்டிலே நிலவாத ஒரு கூட்டு சைவ ஒற்றுமை இயல்பு நிலவுகிறது அல்லவா, அதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி கருத்து. எனவே அதை காக்கிற பெரும்போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. அதற்காகவே நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். அதற்கான கையெழுத்து தான் இது. இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பல கட்சிகள் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வரே கேட்டுக்கொண்டார். ஒருபோதும் தொனியில் கட்டளையிடுகிற தொனி இல்லை, அழுத்தம் தருகிற தொனி இல்லை. பரிசீலனை செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இதுகாரம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தவிர கட்டளையிடுகிற போக்கில. அதான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 4 கட்டம் பேசுகிற பேச்சிலும் ஒரு ஜனநாயக இடம் இருக்கிறது. அந்த சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதோ கடந்து செல்லும். ஒருபோதும் முதல்வருடன் அல்லது திமுக தலைமையுடன் பேசுகிற போது ஒரு சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையிலோ கட்டளை இடுகிற வகையிலோ அவர்கள் பேசவில்லை என்பதை மனந்திருந்து இங்கே பதிவு செய்ய வரும். அப்படியே நேராக நைனார் அண்ணாச்சிட்டு போனோம். ஐயோ இன்னைக்கு என்ன கேட்க போறாங்களோ தெரியலையே அப்படின்ற பீதி அவர் முகத்தில் தெரியுது. திமுக கூட்டணியில் மலமளமள முடிக்காகல, உங்க கூட்டணியில இருந்து சத்தத்தே காணுமேனா. இங்கே பாருங்க, திமுக ஒரு சின்ன கட்சி, மாநிலத்தில் இருக்கு, முடிப்பாக நாங்கள் எட்டாத்தண்டி கட்சி, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுமா இல்லையா, நமக்கே சீட்டு தராங்களா இல்லையோன்னு உள்மனசுள்ள புலம்பிக்கிட்டே சொல்றாரு. அதாவது இன்னைக்கு தேதி 18, இன்னும் 12 நாள் இருக்கு நாமினேஷன். அதாவது திமுக இன்னைக்கு மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக வாருங்க. காசை நாங்கள் வாரி இறைக்கிறோங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தில் பார்த்தாலும் எங்க ஸ்டிக்கர் இல்லவே இல்லை, அந்த ஸ்டிக்கரா இருக்குது. ஒன்னாவது ஒட்டலாம்ல, ஆனா மக்கள் மனசுல நாங்க ஸ்டிக்கர் போட்டு கப்புன்னு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கண்ணு வேர்க்க பதில் சொல்றாருங்க. எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணபலம் இருந்தாலும், நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆளணும். பணம் இருக்கிறவன் பணம் இன்னைக்கு திமுகவில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. 50,000 60,000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லல. ஆனா மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. மக்கள் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, 300 மடங்கு கூட்டியிருக்காங்க.
மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க, செய்யலை. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க, நானும் நிறைய எழுதி கொடுத்தேன், ஆனால் அது செய்யலை. இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரேஷன் கடைகளில் பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்க மாநில அரசு. அதை மத்திய அரசு கொடுக்கறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்கறது போல இன்னைக்கு கொடுக்குறாங்க. அப்படியே அப்பா என்னாச்சு, முன்னாள் ஆசிரியர் சபாநாயகர் அப்படியே வந்தாரு. என்னன்னாச்சு, நீங்க தான் சபாநாயகர் ஆச்சா? அது அப்ப முடிஞ்சு வச்சுல, இப்ப நேர்காணல் வச்சத்தான் கொடுப்பாங்க அப்படின்னு தம்போட நின்று சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. கேளுங்க. நீங்க தான் பார்த்துருப்பீங்களா, நல்லா இருக்குன்னு எல்லா பத்திரிகை ஊடகங்களும் சொல்லியிருக்கு. நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சட்டமன்றம் ஜனநாயக முறையில் 5 ஆண்டுகள் நடந்திருக்கு. மகிழ்ச்சி. ஆளுநர் பல நெருக்கடி கொடுத்திருந்தாரு, அதெல்லாம் எப்படி அந்த சமாளம் நீங்க பாத்தீங்களா, ரொம்ப மழை போல வந்தாலும் அப்படி பனி போல போயிட்டுலாம். அதுக்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய நல்ல ஆட்சி, ஜனநாயகம். அனுபவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. இன்னைக்கு நேர்காணல்ல முதலமைச்சர் என்ன கேட்டாங்க, எப்படி உங்களோட அனுபவத்தை பத்தி கேட்டாங்க? அது வந்து பர்சனல், எங்க கட்சி விஷயம். சட்ட ஒழுங்கு பத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு. நேற்று தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்போது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காங்களே, அவங்களால என்ன செயல்பட்டு இருக்காங்க? அவங்க என்ன இணையவே இல்லை. அப்படியே மாண்புமிகு முதல்வர் 5 ஆண்டு கால சிறந்த ஆட்சியை நடத்திருக்கிறார். நன்றி. புதுச்சேரியில ஒரு சலசலப்பு, காங்கிரஸ் அப்படியே கேக்குது. இங்க டிஎம்கே சொல்லுது, வருங்காலத்துல நாங்க தான் ஆட்சி அமைப்போம், பார்த்து பதனமா இருந்துக்கிடுங்க அப்படின்னு அப்படி தோல் மேல கை போட்டு அழகா சொல்லிட்டு போறாரு சிவா ஐயா. தலைவர் எந்த நிலையில் இருக்காரோ, அவர் என்ன மனநிலையில் சொல்றாரோ அதை கேட்டு நடக்க நாங்கள் தயாராகிட்டோம். நிச்சயமாக வருங்காலம் வந்து புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கான அனைத்து வேலைகளும் செய்து வருகிறோம். 30 தொழில் திமுக இருக்குது, 30 தொழில் திமுக வேலை செய்யும். கூட்டணிக்கு தான் நாங்கள் வேலை செய்வோம். 30 தொழில் கூட்டணி இருக்குது. நீங்க ஏதோ ஒரு 30 தொகுதியிலையும் நாங்கள் வேட்பு பண்ணுவோம். எங்க கூட்டணி கட்சி வேட்பு தாக்கல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நான் கூட போவோம். எங்களுக்கான வெற்றி, எங்களுக்கான வாய்ப்பு இது. இந்த தேர்தல் எங்களுக்கான தேர்தல். ஒரு அரசியல்ல நாங்க எவ்வளவு நாள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சிவி சண்முகம், இந்த ஆதவ ஒரிஜினல்கள்லாம் வந்துக்கிட்டு ஐயோ இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லது இல்லை தம்பி அப்படின்னு டீசெண்டா கண்டிக்கார் அண்ணாச்சி. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்த தாவைக்காவுடைய தலைவர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனானுடைய கருத்துக்களை கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது, கண்டிக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை எப்பொழுதுமே மிரட்டியதில்லை. அதே போன்று பிரபலமான தலைவர்களையும் நடிகர்களையும் மிரட்டியதாக வரலாறு இல்லை. எனவே திமுக மிரட்டியதாக சொல்வது ஏற்புடையதல்ல. பிஜேபி தான் அவர்களின் கூட்டணி கட்சிகளை மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அவரது கருத்து ஏற்புடையதல்ல. அதே போன்று அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெண் நடிகர் குறித்து பேசிய அந்த வார்த்தைகள் பண்பல்ல, கண்ணியமல்ல. தமிழ் சமூகத்திற்கு அது ஏற்புடையதல்ல. அதையே நாங்கள் கண்டிக்கிறோம். அப்படியே பாருங்க, அதிமுக இருக்கு இல்ல, இல்லவே இல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஐயா ஒரு விரக்தியை தூக்கி சப்புடி எறிகிறார். மாண்புமிகு தளபதி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நீண்ட ஒரு 5 ஆண்டு கால அரசியல் ஆட்சியுடைய நன்மைகள், திட்டங்கள் அனைத்தும் மக்களிடத்தில் பரவலாக பேசப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அத்தனை திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள் என்று மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 2ஆம் முறையாக மாண்புமிகு தளபதி அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்லை. நாங்க மட்டும் அழைச்சவங்களா? நானும் சொல்லுவேன் இருக்கு, ஆனா இல்ல. என்ன இல்ல? வீட்டுக்கு போற சிலிண்டர் இருக்கு, ஏன்னா நானே ஏஜென்ட் தானே. ஆனா கமர்ஷியல் சிலிண்டர் இல்ல. வரும் அப்படின்னு மும்பை போர்ட்டை பார்த்து காத்துட்டு இருக்கா. கப்பல் அங்கதானே இருக்கு. நான் அன்னைக்கு சொல்லும்போது, இப்போ டொமஸ்டிக்ல 20 நாளைக்கு புக் பண்ணா 20 நாள்ல கொடுக்குறாங்க. கமர்ஷியல்ல தட்டுப்பாடு இருக்குது.
அது வந்து அது என்பது வார். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வேணும்னு நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை. உலகம் வந்து இப்போ வார் நடக்குது. ஈரான் வழி அவருடைய கப்பல் வந்து இப்போ நம்ம கப்பல் வந்துட்டு இருக்கு. இப்போ அதனால அநேகமாக இன்னும் 10-15 நாளையில் அதற்கான தீர்வு இருக்கும். அப்படியே இந்த பக்கம் இவர்களுக்கு போட்டியா ஒருத்தர், போட்டியிடுவேன் ஆனா போட்டியிட மாட்டேன், ஐயா சொல்லுவாரு ஆனா சொல்லாம இருப்பார், அவர் சொன்னா போட்டியிடுவேன், போட்டியிடணுமா அவர் சொல்லணும் அப்படின்னு அடேங்க அப்பா கிறுக்கு பிடிக்காத அளவுக்கு தான் பேசுறாங்க. காரணம் யாருன்னு அவங்க எம்எல்ஏ ஆகிறோம் பார்க்க தான் போகிறீங்க. பார்த்து அதெல்லாம் இல்லை, ஐயா மருத்துவர் ஐயாவுடைய ஆட்சியோடு சட்டமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவது உறுதி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படி போட்டியிடுறது ஐயா சொல்லுவார். நான் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவது உறுதி, வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி, அது எந்த மாற்றமும் இல்லை. காலம் பதில் சொல்ல உறுதியா, காலம்தான் பதில் சொல்ல. எதுவுமே இங்கே பாருங்கள், எதுவுமே பாருங்கள், நான் கேட்குறது எதுவுமே இப்போ எதுவுமே முடிவு பண்ணுறது யார் முடிவு பண்ணுறது? இயற்கையும் காலமும் தான் முடிவு பண்ணுறது. நல்ல முடிவு சொல்லலாம். இந்த செல்வகுமார் ஒரு அண்ணாச்சி அதாங்க டிவிக்கேல முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு விஜய் டிவிக்கே கூட்டம் ஆஹா ஓஹோ, என்ன கவுண்டமணி ஐயா இப்போ கூட்டு வரட்டுமா, கூட்டம் அள்ளும் பாருங்க, போங்க ஐயா அவரெல்லாம் நான் நேரில் இருந்து வாத்தவேன், நீங்களாம் எட்டத்தில் இருந்து வாக்குறவங்க அப்படிங்கிறார். விஜய் வந்து ஒரு நடிகர் சார். ஒரு சாதாரண குள்ளமணி கவுண்டமணி வந்தாலே கூட்டம் கூட தான் செய்யும். அந்த கூட்டமெல்லாம் எப்படி வாக்காகும்? அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. யார் நல்லது செய்வா, யார் களத்தில் இருப்பா, யாருக்கு திறமை இருக்கு, யாருக்கு வந்து வல்லமை இருக்கு, யார் நல்லவங்க, யார் பப்ளிக் செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அடிப்படையில் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. விஜய் என்ன ஒரு நடிகருக்காக ஓட்டு போடணுமா? அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக மக்கள் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் இந்த மக்களுக்கு நல்லது செய்வா, யார் ஆளுமையோட ஆட்சி செய்வா, யார் பாதுகாப்பான ஆட்சியை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு நடிகருங்கிறதுக்காகலாம் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு 34 பேர் பங்கேற்றிருக்காங்க. அதில் யார் சிறந்தவங்க, யார் கரெக்டாக அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. தலைமை முடிவு எடுக்கும். தலைமை முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு பணியாற்றும்.